9th standard NCERT chapter 6ல exercise set 6.2ல question number 6, 7, 8க்கான solution தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So question number 6ல என்ன கொடுத்திருக்காங்க? ABCD is a parallelogram. P and Q are any two points on side AB. What can you say about the ratio area, that is triangle PCD is to area of a triangle QCD? So first ABCD அப்படின்றது ஒரு parallelogram கொடுத்திருக்காங்களா? So நம்ம வந்து ஒரு parallelogram வரைகிறோம். Parallelogramனா நமக்கு opposite sides ஈக்குவலா இருக்கும். ABCD. So ABCD. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? P and Q are any two points on side AB. So side ABல PQ அப்படின்றது ஏதோ ஒரு பாயிண்ட். So P and Q. And இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா triangle PCD and area of a triangle QCD இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AB is parallel to DC given. ஸோ given வந்து நமக்கு AB is parallel to DC ரெண்டு சைடும் parallel அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் PQன்னு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோமா, ட்ரையாங்கிள் நம்ம இங்கேருந்து வரைய போகிறோம். ட்ரையாங்கிள் எப்படி வரையலாம் அப்படின்னா Pலேருந்து Dலேருந்து P சியை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள். அண்டு நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு Qக்கும் Qலேருந்து டி சிக்கு கனெக்ட் பண்ணி அடுத்த ட்ரையாங்கிள். இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியும். இப்போது ட்ரையாங்கிள் பிசிடி அண்ட் ட்ரையாங்கிள் QCD ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுதா? ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ்ன்னு தெரியுதா? ஹாவ் சேம் பேஸ். என்ன பேஸில் இருக்குது அப்படின்னா டிசி அப்படின்றது தான் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே. அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளுக்கும் டிசி தான் பேஸு, அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளுக்கும் டிசி தான் பேஸு. ஸோ ரெண்டு பேஸும் நமக்கு சேமாக இருக்குது. நமக்கு நார்மலாக ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா இட் இஸ் half into base into height. இது நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PCD எடுக்க போகிறோம். ஸோ PCDன்றதுக்கு half into ரெண்டுக்கும் சேம் பேஸு தட் இஸ் DC into ஹைட்டும் சேம். ஹைட் எப்படி சேம் அப்படின்னா ஏபியும் டிசியும் பேரலல்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த Pலேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் வரைகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பிசிடியோட ட்ரையாங்கிளுக்கான ஹைட் இது எடுத்துக்கலாம், இந்த க்ரீன் கலர் பாயிண்ட்டு. இங்கேருந்து மேலே இது பேரலன்றதுனால சேம் ஹைட்டு தான் இருக்கும், சேம் மெஷர்மெண்ட் தான். அண்ட் இங்கேருந்து எடுத்தாலும் அதே மெஷர்மெண்ட் தான் வரும். ஸோ ஹைட் இஸ் சேம். அது இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QCD அதுவும் half into சேம் பேஸ் அண்ட் சேம் ஹைட். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PCD பை ரேஷியோவில் கேட்டதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QCD. கொஷின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் தீஸ் டூன்னு கேட்டதுனால நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ half DC into H, டினாமினேட்டர்லையும் half DC into H. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். DC கேன்சல், half கேன்சல், HH கேன்சல், 1. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PCD இஸ் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QCD ஈக்குவல் டு 1:1. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 1:1. கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல O is any point on a diagonal PR of a parallelogram PQRS. ஸோ ஒரு parallelogram PQRS அப்படின்ற parallelogram. ஸோ இது நம்மளோட parallelogram PQR and S. இதில் O is any point on the diagonal PR. ஸோ diagonal PR அப்படின்றது Pயையும் Rயையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். PR அப்படின்றது ஒரு டயக்னல் லைன்
அண்ட் எஸ்கியூ அப்படின்றது இன்னொரு டயக்னல் லைன். நான் ரெண்டு டயக்னலையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஓ அப்படின்றது நான் வந்து இங்கே மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். இங்கே கொஷினில் வந்து நமக்கு என்ன கொடுக்கல, ஓ இஸ் எனி பாயிண்ட் ஆன் த டயக்னல்னு கொடுத்துருக்காங்க. எனி பாயிண்ட் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸாக்டாக மிடில் எடுத்திருக்கேன். ஸோ ஓ, அவங்க மிட் பாயிண்ட் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு அங்கே எந்த பாயிண்ட்டுமே இல்லை. எனி பாயிண்ட்ன்றதுனால நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம். Prove that areas of triangles PSO and PQO are equal. இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் PSOவும் PQOவும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு கிவன் என்னன்னு பாருங்க. கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் வரைஞ்சாச்சு. அண்ட் கிவன் வந்து given parallelogram PQRS and இங்க SQ is parallel to PR. இது ரெண்டும் parallelனு சொல்லியாச்சு. and O lies on the diagonal. இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. diagonal PQல PRல O இருக்கு, போன்ற பாயிண்ட் இருக்கு. So therefore PO, so PO is the point on PR. ஸோ பிஆர்ன்ற லைன்ல தான் இந்த பிஓ அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்கு. ஏன்னா ஓன்றது இந்த பிக்கும் ஆர்க்கும் இருக்கிற இந்த லைன்ல தான் இருக்கு. இதுவெல்லாம் கிவன் நமக்கு. இப்போ ட்ரையாங்கிள் பிஎஸ்ஓ அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஓ. ஸோ ட்ரையாங்கிள் பிஎஸ்ஓன்றது நமக்கு எங்க இருக்கு, ட்ரையாங்கிள் பிஎஸ்ஓ இது ஒரு ட்ரையாங்கிள். அண்ட் அடுத்த ட்ரையாங்கிள் PQO. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேருந்து போத் ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, பேஸ் வந்து சேமாக இருக்கா. போத் ட்ரையாங்கிள் ஹேஸ் சேம் பேஸ். பேஸ் என்ன அப்படின்னா PO அப்படின்ற சேம் பேஸ் ரெண்டுத்துக்குமே வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் vertices S and Q vertices S and Q. So S Qனு ரெண்டு vertices. அது எதில் இருக்கு அப்படின்னா lie on the line SQ. SQன்ற இந்த லைன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கோம்ல, டூ ட்ரையாங்கிள்ஸ்க்குமே என்ன இருக்கு, சேம் பேஸ் POன்னு கொடுத்தாச்சு அண்ட் சேம் ஹைட்டு. சேம் பேஸ் சேம் ஹைட்டு அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்லலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PSO ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQO. ரெண்டுத்தோட ஏரியாவும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு ஏரியாவுக்கும் நமக்கு என்ன இருக்கு, பேஸும் ஹைட்டும் சேமா இருக்கு. அண்ட் தென் கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 வந்து ஒரு லென்த்தியான ப்ராசஸ் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம மிட் பாயிண்ட் தியரம், கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். if the midpoints of the sides of a foregone அப்படின்றது also known as a quadrilateral, பட் இங்கே வந்து நம்ம இதை foregone தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். are joined in order. Prove that area of a parallelogram thus formed will be half of the area of the given foregone அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். You may wonder whether the foregone thus formed is always a parallelogram. ஒருவேளை எப்பயுமே அது foregone அப்படின்றது எப்பயுமே parallelogram தான். அப்படியா இருந்தால் அது எதனால அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு foregone அப்படின்றது நம்ம ஒரு பிக்சர் வரைய போகிறோம். இதில் நிறைய ப்ராசஸ் சேர்த்து பண்ண போகிறோம். ஓகே, இது நம்மளோட foregone. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம், தட் இஸ் ABCD. அடுத்தது இதோட மிட் பாயிண்ட் எடுக்க போகிறோம். மிட் பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு சைடுக்குள்ளேயும் இருந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கு நேம் பண்ண போகிறோம், தட் இஸ் PQR.
RS. சரி, இப்போ நமக்கு என்ன given இங்க? ABCD is a foregone. இது given. அடுத்தது let PQRS be the midpoint of the side. ஸோ ஒரு சைடோட மிட்பாயிண்ட் அது ஆஃப் த சைட் AB, BC, CD and DA. அண்ட் தென் நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் PQRS in order. We get நமக்கு என்ன வருது? We get PQRS is a parallelogram. நமக்கு parallelogram கிடைச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே given. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் இங்கே? டு ப்ரூவ். இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் அ parallelogram அப்படின்றது ஏரியா half the ஏரியா ஆஃப் த given foregone அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் அ parallelogram அப்படின்றது PQRS. இது half area of a foregone. It means it is AB area of ABCD. So half of area of ABCD அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிக்சர்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு பார்ட்டாக நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் AC, ஏலேருந்து சியை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஏலேருந்து சியை ஜாயின் பண்ணிட்டு ட்ரா DY which is perpendicular to AC. ஸோ DYன்னு ஒரு லைன் வந்து நம்ம வரைய போகிறோம். அந்த DYன்றது இங்கேருந்து இப்படி வரைகிறேன் DY. ஸோ இந்த பாயிண்ட்டு ஒய்ன்னு எடுக்கிறோம். ஸோ DY is perpendicular to AC. So join AC, அது first, and draw perpendicular DY to AC. அதுவும் வரைஞ்சாச்சு. DYன்னு ஒரு perpendicular line ACக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ABC மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ABC எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 2 மிட் பாயிண்ட் இருக்குது. ட்ரையாங்கிள் ABC மட்டும் பாருங்கள். இந்த ABCயில் P அண்ட் Q அப்படின்றது நம்மளோட மிட் பாயிண்ட்டு. இன் ட்ரையாங்கிள் ABC இங்கே PQ, in triangle ABC, PQ are midpoints of side AB and BC. இப்போ according to midpoint theorem நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ according to midpoint theorem இங்கே PQ is parallel to AC. ஸோ மேலே போய் பார்க்கலாம். PQ அப்படின்ற இந்த லைனு இட் இஸ் parallel to AC. ஆனால் PQ அப்படின்றது அந்த ஏசின்ற லைனில் ஹாஃப் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா PQ equal to half of ACன்னு எழுதலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் ADC நம்ம இப்போ கீழே பார்த்தோம்ல, ABCன்னு கீழே போர்ஷன் பார்த்தோம். இதே மாதிரியே ட்ரையாங்கிள் ADC அப்படின்னு மேலே போர்ஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர்லி கன்சிடர் ட்ரையாங்கிள் ADC. அந்த ட்ரையாங்கிள் ADCயை நம்ம பார்க்கும்போது அங்கே எது நமக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா SRயும் ACயும் பேரலாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரியே என்ன சொல்லலாம்? SR is parallel to AC. ஆனால் SR அப்படின்றது இந்த ACயில் பாதி தான் இருக்குது. ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2வை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் RX,
ஸோ நம்ம அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அப்புறமா இங்கே மேலே எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்எக்ஸ் அந்த லைன் பாருங்க. அந்த ஆர்எக்ஸ் எதுக்கு பேரலாக இருக்கு அப்படின்னா சிஒய் அப்படின்ற இதுக்கு பேரலாக இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம்? ஆர்எக்ஸ் இஸ் பேரலல் டு சிஒய்ன்னு சொல்லலாமா? அண்ட் தென் ஆர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப். ஸோ ஆர் வந்து நமக்கு எதுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் எந்த சைடோட மிட் பாயிண்ட் அப்படின்னா டிசி அப்படின்ற இந்த சைடோட மிட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா டிஒய்சி. ஸோ இந்த சைடு நம்ம டிஒய் அண்ட் சி. நவ் இன் ட்ரையாங்கிள் டிஒய்சி, இந்த டிஒய்சியில் ஆர்ன்றது மிட் பாயிண்ட், அதை நம்ம பார்த்து எழுதியாச்சு. அடுத்தது ஆர்எக்ஸ் இஸ் பேரலல் டு சிஒய் நமக்கு தெரியுது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணோம். இங்கே கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணும்போது டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் அண்ட் ஏரியா ஆஃப் triangle DSR. ஸோ டிஎஸ்ஆர் எங்கே இருக்குது பாருங்கள். டிஎஸ்ஆர்ன்றது மேலே இருக்கிற அந்த சின்ன ட்ரையாங்கிள். நான் வந்து அதை ஷேட் பண்ணுறேன். ஸோ மேலே ஸோ ஓகே, இந்த கலர் எடுத்து நான் ஷேட் பண்ணுறேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் டிஎஸ்ஆர் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸ். அதோட பேஸ் என்ன நமக்கு எஸ்ஆர் அப்படின்றது அதோட பேஸு. ஸோ எஸ்ஆர் இன்டூ ஹைட் நம்ம என்ன எடுக்கணும் இங்கே டிஎக்ஸ்ன்றது தான், இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஹைட்டு. ஸோ டிஎக்ஸ். இங்கே எஸ்ஆர்னா என்ன டிஎக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்ஆர்ன்றது நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 1 and 2ல் எடுத்து வச்சுருக்கோம். ஈக்குவேஷன் 2 படி எஸ்ஆர்ன்றது ஹாஃப் ஏசி. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எஸ்ஆர் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஏசி அப்படின்னு தெரியும். இப்போ இதே மாதிரியே நம்ம டிஎக்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் டிஎக்ஸ்ன்றது இந்த ஃபுல் டிஒய்ல பாதி. இப்போ ஹாஃப் இன்டூ டிஒய்னு எழுதலாமா? இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் area of triangle DSR equal to half into SR வர இடத்துல half into AC, DX வர இடத்துல half into DY. So ஃபைனலாக இதை calculate பண்ணா 1/8 into AC into DYன்னு வரும். This is area of triangle DSR. அந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிள் டிஎஸ்ஆர்ன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு 1/8 ஏசி இன்டூ டிஒய்னு வருது. இதை ஈக்குவேஷன் 4ஆக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த ட்ரையாங்கிளுக்கும் கன்சிடர் பண்ண போகிறோம். மொத்தம் நமக்கு 4 சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அடுத்த ஓகே, நெக்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏடிசி. அந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கிற அதே சைடில் இருக்கிற அந்த ஃபுல் ட்ரையாங்கிள், ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், விச் இஸ் ஏடிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏடிசி. இதுக்கும் நமக்கு என்ன ஃபார்முலா? ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. ஏடிசிக்கு பேஸ்ன்றது ஏசி, ஹைட்டுன்றது டிஒய். ஸோ அப்போ ஏசி இன்டூ டிஒய்னு வருது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி இது வந்து ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஹாஃப் ஏசி இன்டூ டிஒய்ன்றது மேலே அதே பேட்டர்னில் இருக்கிறதுனால யூஸ் ஈக்குவேஷன் 5 in 4. இதை கொண்டு போய் யூஸ் பண்ணால் நம்ம எப்படி எழுதலாம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஸ்ஆர் அப்படின்றது 1/4 இன்டூ அந்த 1/8 நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 1/4 இன்டூ 1/2 இன்டூ ஏசி இன்டூ டிஒய்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாகவே நம்மளோட இந்த ஈக்குவேஷன் 5 தான்.
ஈக்குவேஷன் 5ன்றதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசின்றதை நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஸ்ஆர் அப்படின்றது 1/4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இது ஈக்குவேஷன் 6. இப்போ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ டிஎஸ்ஆர் அப்படின்றது ஒரு சின்ன ட்ரையாங்கிள். அந்த சின்ன ட்ரையாங்கிள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா 1/4 ஆஃப் ஏடிசி. ஸோ அந்த சைடில் இருக்கிற பெரிய ட்ரையாங்கிளுக்கு 1/4 இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த சின்ன ட்ரையாங்கிள் அப்படின்றது 1/4 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசின்னு ப்ரூவ் பண்ண அதே பேட்டர்னை நம்ம ரிமைனிங் இருக்கிற 4 கார்னரில் இருக்கிற 4 ட்ரையாங்கிள்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ட்ரையாங்கிளையும் இப்போ நம்ம சேர்த்து எடுத்துக்கலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஸ்மால் ட்ரையாங்கிள் வந்து டிஎஸ்ஆர், அடுத்த பக்கம் இருக்கிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PBQ. ஸோ இந்த அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிறது PBQன்னு எடுத்திருக்கோம். அண்ட் அடுத்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் APS. அண்ட் லாஸ்ட் ஒன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏரியா ஆஃப், இதெல்லாமே ஸ்மாலர் ட்ரையாங்கிள். நான் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எல்லாத்துக்குமே நான் வந்து கலர் பண்ணிடுறேன். இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ஏபிஎஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது சிக்யூஆர். ஸோ டிஎஸ்ஆருக்கு நமக்கு என்ன கிடைச்சது? விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ஆஃப், எல்லாமே அப்போ 1/4 டைம்ஸ் ஆஃப் தான் வரும். அதனால 1/4 காமனாக எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் டிஎஸ்ஆருக்கு அதோட ஃபுல் ட்ரையாங்கிள் அப்படின்றது நமக்கு ட்ரையாங்கிள் ஏடிசி. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற PBQ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? நம்ம ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் இந்த சைடில் இருக்கிற ஏபிஎஸ், ஏபிஎஸ்ன்ற ட்ரையாங்கிளுக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஏபிடி பிளஸ் லாஸ்ட் ஒன் இட்ஸ் ட்ரையாங்கிள் CBD. ஸோ இப்போ 4 பெரிய ட்ரையாங்கிளும் எடுத்துட்டோம். ஒவ்வொரு சின்ன ட்ரையாங்கிளும் 1/4 டைம் ஆஃப் அப்படின்ற பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே ஏடிசி இந்த 2 ட்ரையாங்கிளை சேர்த்து பாருங்க. ஏடிசின்ற இந்த ட்ரையாங்கிளும் ஏபிசின்ற ட்ரையாங்கிளும், ஸோ ஏடிசின்ற ட்ரையாங்கிளும் ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஏபிசிடியே கிடைச்சிடும் நமக்கு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு எழுதலாமா? அப்போ இங்கே இது 1/4 டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்ட்டும் வந்து ஏரியா ஆஃப் ஏபிசிடி. அதே மாதிரி அடுத்த 2ஐயும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஏபிடியும் சிபிடி அப்படின்றதும் அகைன் ஏபிசிடி தான். அதனால ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுமே சேம் தான் அப்படின்றதுனால 1/4 டைம்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு எழுதலாமா? அப்போ 2ம் 4ம் கேன்சல் ஆகி நமக்கு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு வந்திருக்கு. நம்ம எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம்? ட்ரையாங்கிள் டிஎஸ்ஆர், அந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள் தான் நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 சின்ன ட்ரையாங்கிளும் இப்போ ஈக்குவல் டு half ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு வந்திருக்கு. இதை ஈக்குவேஷன் 7 எடுத்துப்போம். இப்போ அங்கேருந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 7. இப்போ நம்ம நார்மலாக ஏரியா ஆஃப் ஏபிசிடி அப்படின்றது, ஸோ ஜென்ரலாக ஏரியா ஆஃப் ஏபிசிடி அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் PQRS. ஸோ நமக்கு மேலே பாருங்க. ஸோ அந்த ஏபிசிடின்றது PQRSோட ஏரியாவும் அந்த 4 சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ 4 சின்ன ட்ரையாங்கிள் ஏரியாவை நான் இங்கே வந்து எப்படி எழுதுறேன்? ஏரியா ஆஃப் 4 கார்னர் ஸ்மாலர் ட்ரையாங்கிள். ஓகே, அந்த 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிள் தான் ஈக்குவேஷன் 7. ஸோ யூசிங் ஈக்குவேஷன் 7 ஃபார் ஸ்மாலர் ட்ரையாங்கிள்
ஏன்னா 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிளையும் நான் ஆட் பண்ணி வரும்போது எனக்கு என்ன கிடைச்சது, ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அதை கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடின்றது ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ் ப்ளஸ் அந்த 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிள். 4 ஸ்மாலர் ட்ரையாங்கிள் சேர்ந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன, எனக்கு parallelogram ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ் ஈக்குவல் டு தானே ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த 1/2 ஏரியாவை லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடி மைனஸ் ஹாஃப் இன்டு ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - 1 1. ஸோ இட்ஸ் 1/2 இன்டு ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏரியா ஆஃப் PQRS அப்படின்றது parallelogram. கொஸ்டின் என்ன, parallelogram அப்படின்றது half of area of given foregone. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.